சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுகவோட கூட்டணி கட்சிகள் உடையுதா, இதன் மூலமாக ஸ்டாலினோட பதவிக்கு ஆபத்து ஏற்பட போகுது. ஸ்டாலின் இந்த முறை முதல்வர் இல்லை என சொல்லப்பட்டு வருது. இது உண்மையா இல்லையா? அதாவது அதிமுக வலுவான கூட்டணி அமைக்க முடியாமல் தவித்துட்டு வராங்க. ஆளும் திமுக வலுவான கூட்டணியை வைத்திருந்தாலும் ஒரு சில அரசியல் கட்சிகள் அடுத்தடுத்து நெருக்கடி கொடுப்பதனால திமுக தலைமை அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. அதன் காரணமாக தான் கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வரும் என தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினும் குறிப்பிட்டதா சொல்கிறாங்க உடன்பிறப்புகள். 2026 சட்டமன்ற தேர்தல் முன்னிட்டு தமிழகத்தின் அனைத்து கட்சிகளிலும் தேர்தல் முன்னேற்பாடுகளை செய்ய தொடங்கிவிட்டன. கடந்த ஆண்டு திமுக தேர்தல் பணிகளை ஆரம்பித்து விட்டாங்க. KN நேரு, உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் குழு ஒன்று ஆரம்பித்து தேர்தல் வேலைகளை துவக்கி வச்சார் திமுக தலைவர் ஸ்டாலின். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் தற்போது தேர்தல் வேலைகளை துவக்கிவிட்டார். கடந்த வாரம் முதல் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு வராரு. இந்நிலையில் கடந்த 2019 தேர்தல் தொடங்கி தற்போது வரை திமுக கூட்டணி தொடருது. திமுக தலைமையில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மனிதநேய கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாட்டு மக்கள் தேசிய கழகம், தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இருக்கிறாங்க. கூடுதலாக சில அமைப்புகளும் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்நிலையில் 2026 தேர்தல் கூட்டணி ஆட்சி என்ற முழக்கத்தை பாஜக முன்னெடுத்து இருக்கு. அதற்கு எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவிச்சிருக்காராம். இந்நிலையில் 2026 தேர்தலில் திமுகவிடம் கூடுதல் சீட்டுகளை கேட்டு பெற வேண்டும் என சில கூட்டணி கட்சிகள் விரும்புகின்றன. முதல்ல விடுதலை சிறுத்தைகள் தான் திமுக கூட்டணியில் கூடுதல் சீட்டுகள் கேட்டது. மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் காண முடிஞ்சது. கூட்டணி இருக்கும் அனைத்து கட்சிகளுமே ஒரு வகையில் திமுக தலைமைக்கு மறைமுகமான நெருக்கடி கொடுத்துட்டு வராங்க. குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக அரசுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க. குறிப்பாக சாம்சங் தொழிலாளர்கள் விவகாரம், அஜித்குமார் மரண வழக்கில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வெளிப்படையாக திமுகவை விமர்சித்தது. மேலும் செல்வ பெருந்தொகை காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வந்த பிறகு அந்த கட்சியிலும் புதிய முழக்கங்களை காண முடியுது. அமைச்சரவையில் பங்கு, கூடுதல் சீட்டுகள் என காங்கிரசும் தங்கள் பங்குக்கு கூறி வருவது திமுக தலைமையை ரசிக்க வைக்கவில்லை. இதன் காரணமாக தான் திமுக கூட்டணிக்கு மேலும் சில கட்சிகள் வரும் என சொன்னாராம் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின். அதாவது கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் கூடுதலாக தொகுதிகளோ அல்லது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தை எழுப்பினாலோ அந்த கட்சிகளை கயற்றிவிட்டு எதிர்முகாமல் இருக்கும் கட்சிகளை அழைத்து வரவே இந்த ஏற்பாடு என்கின்றார் விவரம் அறிந்த திமுகவினர். தற்போது தொகுதி வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து வருகிற ஸ்டாலின் அதில் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள், வெற்றி வாய்ப்பு இல்லாத தொகுதிகள் குறித்து ஆய்வு நடத்திட்டு வராராம். வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளில் திமுக நேரடியாக களமிறங்குது. நெருக்கடியான தொகுதிகளை கூட்டணி கட்சிகளோட தள்ளிவிட திட்டமிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூடுதல் சீட்டுகளை கேட்டால் உதயசூரியன் சின்னத்திலேயே நிற்க வேண்டும் என கூட்டணி கட்சிகளை வலியுறுத்தியதாகவும் திமுக தலைமை திட்டமிட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. மேலும் இதனால் கூட்டணி கட்சிகள் அதிருப்தியில் இருக்கிறாங்களாம். காலம் மாறினா கட்சிகளும் மாறலாம் என்கின்றாங்க திமுகவினர். மேலும் கூட்டணி கட்சிகள் இம்மாதிரி கழிந்து போனால் கண்டிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் இந்த முறை வெற்றி வாய்ப்பை சூடுறது கஷ்டம் என சொல்லப்படுது. அதனால் அவருடைய ஆட்சி முடிவுக்கு வந்துடுச்சு என சொல்லிட்டு வராங்க.